தெரிஞ்சு போன வீடியோவில் இந்த நேம் ஸ்பேஸ், அதாவது calculator.cs உள்ள நேம் ஸ்பேஸ் கால்குலேட்டர் தான் போட்டு முடிச்சோம் இல்லையா? இது உள்ள என்ன எழுதலாம் அப்படின்னா, ஒரு கால்குலேட்டர் என்னென்னலாம் பண்ணும் அதை எழுதலாம். அது இப்போதைக்கு இது ஸ்டார்டிங்ன்றதுனால இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி சொல்றதுன்னா, ஒரு எஸ்எல்என்குள்ள ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கும், ப்ராஜெக்ட் ஃபைல் உள்ள சிஎஸ் இருக்கும், சிஎஸ் ஃபைலுக்குள்ள ஒரு நேம் ஸ்பேஸ் இருக்கும். அவ்வளோதான். டப்பா. ஸோ இந்த டப்பாவுக்குள்ள என்ன எழுத போறேன்னா ஒரு கிளாஸ். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ், இது என்ன கிளாஸ் அப்படின்னா, ஒரு கால்குலேட்டருக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும். எப்படின்னா, மேபி இப்படி எடுத்துக்கலாமா? So, let's say ஒரு கால்குலேட்டர். இந்த கால்குலேட்டருக்குள்ள ஸ்டாண்டர்டு, சயின்டிஃபிக்கு, கிராஃபிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ நம்ம இந்த ஸ்டாண்டர்டுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை எழுதலாம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் செய்யறதுக்கு ஒரு கிளாஸ் எழுத போகிறேன். ஸோ எப்பயுமே என்ன பண்ணிக்கோங்க, பப்ளிக்னு ஒரு விஷயத்த அடிச்சுக்கோங்க ஸ்டார்டிங் எடுத்தோடனே. என்ன இது பப்ளிக்? இதையும் போக 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 புரியும். இப்போ இதுல வந்து பப்ளிக், பிரைவேட், இன்டர்னல், இந்த மாதிரி நிறைய இது மாறும். இதுக்கு பேரு ஐடென்டிஃபையர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் வேணும் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ற விஷயம் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு பர்மிஷனை முடிவு பண்ற மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம ஃபோன்லேயோ இதுலேயோ பர்மிஷன் கொடுப்போம்ல, இதை இவங்க யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இதை வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த கிரியேட் பண்ற ஒரு விஷயத்த யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம். பப்ளிக்னு கொடுத்துட்டா எல்லாரும் யூஸ் பண்ணலாம்ப்பா, அவ்வளவுதான். பிரைவேட்டுன்னு கொடுத்தா குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எங்க எதை எப்படி பிரைவேட்டுன்னு கொடுக்குறோமோ அதை பொறுத்து மாறும். இன்டர்னல்னு கொடுத்தா அதை எங்க யூஸ் பண்ணலாம், பண்ண முடியாதுன்ற விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இது நேம் ஸ்பேஸ், கிளாஸ் இதெல்லாம் என்னன்னு புரிஞ்சாதான், ஓ இதுதான் நேம் ஸ்பேஸ், இதுதான் கிளாஸ்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சாதான், ஓ இதை இங்க யூஸ் பண்ணலாமா, வேற எங்க யூஸ் பண்ணலான்ற ஒரு விஷயத்துக்கே நம்மளுக்கு வரலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த நேம் ஸ்பேஸ், கிளாஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பப்ளிக், பிரைவேட் போட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, செக்யூரா எழுதுறதுன்ற விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை பப்ளிக், அதுக்கப்புறம் இது ஒரு கிளாஸ்ன்றதுனால கிளாஸ். ஓகேவா? இந்த ரெண்டுமே ப்ளூ கலர்ல தான் வரும். அதுக்கப்புறம் இந்த கிளாஸுக்கு நீங்க ஒரு பேர் கொடுக்கலாம். சொன்ன மாதிரி இது வந்து ஸ்டாண்டர்டுன்றதுனால நான் இந்த ஸ்டாண்டர்டுன்ற பேரையே கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதை ஒன்று எழுதுனாலும் அதுக்கு ஒரு ஸ்டார்ட் எண்டு தரணும். இதுல ஸ்டார்ட் எண்டு வந்து இந்த கர்லி பிரேசிஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ நேம் ஸ்பேஸுக்கு இது ஒரு ஸ்டார்ட் எண்டு கர்லி பிரேசிஸ். அந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ள ஒரு கிளாஸ் இருக்கு, அதோட ஸ்டார்ட் இது, அதோட எண்டு இது. என்னோட வே ஆஃப் இது இப்படி அடிச்சுப்பேன். எப்படின்னா, இங்க ஒரு கர்லி பிரேசிஸ், இங்க ஒரு கர்லி பிரேசிஸ், எனக்கு தெரியும் இதான் இது ஸ்டார்ட் எண்டுன்ட்டு. இல்லைன்னா ஐடியே காட்டும். நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதோட ஸ்டார்ட்டோட கர்லி பிரேசிஸ் எதுன்றதை அது காட்டும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட்டை கொடுத்தா எண்டு காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் கொடுத்தா எண்டு காட்டுது, எண்டு கொடுத்தாலும் ஸ்டார்ட் காட்டுது. ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்குள்ளதான் இது இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோமா ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதுல ஆட் பண்ணதே யூஐ கிரியேஷன் தான். ஒரு அடிஷன் எப்படி பண்றதுன்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷனை எழுதுவோம். ஸோ ஒரு கிளாஸ் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த ஃபங்க்ஷன் நிறைய விதமா இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஃபங்க்ஷன் அடிஷன்ற ஒரு வேலையை பண்ண போகுது. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ்லயே நிறைய இருக்கு. ரிட்டர்ன் தரக்கூடிய ஃபங்க்ஷன், ரிட்டர்ன் தரக்கூடிய அதர் ஃபங்க்ஷன். ஸோ அப்படி அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ ஏதோ ஒரு வேலை செய்யறோம் நம்ம, அந்த வேலை செஞ்சு அதுல ஒரு ரிசல்ட் வரும், அதுதான் ரிட்டர்ன் தரக்கூடிய ஃபங்க்ஷன். அது எக்ஸாம்பிள் நம்ம இந்த அடிஷன்ற மாதிரியான விஷயங்களை எடுத்துப்போம். ஸோ ரெண்டு நம்பரை கொடுத்து அடிஷன்னு சொன்னா நம்மளுக்கு ரிசல்ட் அந்த ரெண்டு நம்பரை கூட்டி என்ன வருமோ அதுதான் ரிட்டர்ன் தரக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஒரு கால்குலேட்டர்ல அடிஷன்றது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மாதிரி, இந்த கிளியர் பட்டனும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான். கரெக்டா?
ஆனா இந்த கிளியர் பட்டன் என்ன பண்ணும், இது எந்த ரிட்டர்னையும் தராது. இது வந்து ரிட்டர்ன் தராம நம்ம சொல்ற வேலையை செய்யும். அவ்வளவுதான். ஸோ அதுக்கு வந்து எந்த ரிட்டர்னும் இருக்காது. என்ன இது ரிட்டர்ன் வராத ஃபங்க்ஷன்னு ஏதோ குழப்புறான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த அடிஷனை எழுதி புரிஞ்சுப்போம். ஸோ இதை எப்படி நீங்க இப்போதைக்கு ஒரு 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 ஃப்ளோல வரீங்களோ, ஸோ மேபி இது மக் அடிக்கிற மாதிரி இருந்தாலும், ஸோ இப்போதைக்கு லைட்டா மக் அடிச்சுக்கோங்க. ஆனா எதையுமே மக் அடிச்சாலாம் வேலைக்கு ஆகாது. புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு 2, 3 செஷனுக்கு அப்புறம் ஒரு புரிதல் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு ஒண்ணா போவோம். ஸ்டில் அதுக்கப்புறமும் புரியல, நம்ம எங்கேயோ ஸ்டக் ஆகி நிக்கிறோம் அப்படின்னா, தயவுசெய்து அதே மக் அடிச்ச மாதிரியே கண்டினியூ பண்ண வேணாம். ஒரு சாட் ஜிபிடி கிட்டயோ, இல்ல நான் சொல்ற விதம் உங்களுக்கு புரியலன்னா கூட, வேற யாருகிட்டயோ, இல்ல வேற வீடியோலயோ நீங்க போய் முதல்ல தேடி பாருங்க. இந்த நேம் ஸ்பேஸ், இந்த கிளாஸ், இல்ல சாட் ஜிபிடி கிட்டயோ கேட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி வேற யாராவது சொல்லலாம். ஸோ நான் நான் எப்படி எனக்கு புரியுதோ நான் அதை சொல்ல ட்ரை பண்றேன். மேபி அது நான் சில பேருக்கு புரியாம கூட இருக்கலாம். ஸோ லெட்ஸ் ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ள கிளாஸ் எழுதிட்டோம், கிளாஸ் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டோம். இப்போ சொன்ன மாதிரி அடிஷன் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுறேன். ஸோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான். எடுத்தோடனே பப்ளிக் அடிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இது ரிட்டர்ன் தரக்கூடிய ஃபங்க்ஷனு. ஸோ இந்த ஓவரால் செஷன்லயே நான் என்ன பண்ணிட்டேன், சிஎஸ்எஸ் ஸ்டார்டிங் ஒரு சிஎஸ் ஒரு ஐடி ரொம்ப எடுத்த உடனே ஒரு ஃபைல்குள்ள இறங்கி கோட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா என்னன்னா, இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சமாவது அந்த டேட்டா டைப்னா என்ன, ஓரளவுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியா இருக்கும்னு நினைச்சு நான் இறங்கிட்டேன். ஸோ நான் டேட்டா டைப்பை அதை பத்திலாம் கவர் பண்ணல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ இந்த பப்ளிக்ன்றது ஐடென்டிஃபையர்னு சொன்ன மாதிரி பப்ளிக்கு அப்புறம் நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ண போறேன், டபுள். ஸோ இது ஒரு டேட்டா டைப். ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நான் எழுதுற ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க 2 டபுள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா 1 + 2ன்னு கொடுத்தா 3ன்னு எனக்கு டபுள் வேல்யூ தரும். ஓகேவா? நான் அதை தான் அடிக்க ட்ரை பண்றேன். ஸோ இது ரிட்டர்ன் தரக்கூடிய ஃபங்க்ஷன்றதுனால ஐடென்டிஃபையர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இது என்ன ரிட்டர்ன் தரப்போதோ அது ரெண்டாவது வார்த்தை, அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கான நேம். ஸோ இந்த நேம் நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இங்க ஸ்டாண்டர்டுன்றது என் விருப்பப்பட்ட நேம் தான், அதை நான் கொடுத்தேன். இங்க கால்குலேட்டரும் நான் விருப்பப்பட்ட நேம் தான் அதை கொடுத்தேன். இந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் விருப்பப்பட்ட நேம் தான் தரப்போறேன். ஆடுன்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இவ்வளவு நேரம் வந்து இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்னன்னா, இதை வந்து நான் ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவேன். இந்த அடிஷனுக்கு எப்படி சொல்றதுன்னா, இப்போ நம்ம பண்ற இந்த கிளாஸ்ல கிரியேட் பண்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இந்த விஷயத்த வேற யாரோ யூஸ் பண்ணி தான் இந்த அடிஷன் உருவாக போகுது. அது என்னடா அப்படின்னா, கொஞ்ச நேரம் இத பாருங்க, அதுக்கப்புறம் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஆடுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு பிராக்கெட்டை ஓபன் பண்ணி x கமா போட்டு y, சாரி ஸ்பேஸ் விட்டு y. இப்போ ஒரு கர்லி பிரேசஸ் போட்டு இதை நான் க்ளோஸ் பண்றேன். நான் கொடுத்த உடனே ஐடியே சஜஸ்ட் பண்ணது ரிட்டர்ன் x + y அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நான் 2 நம்பர் கொடுப்பேன். 1, 2 அந்த 2 கூட்டி எனக்கு என்ன வரணுன்றத ரிட்டர்னா தரணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பேசிக்கலா என்ன பண்ணுதுன்னா, ஆம், நான் கொடுக்குற அந்த எக்ஸ் பிளஸ் ஒய்யை ரிட்டர்ன் பிளஸ் பண்ணி கொடுக்க போகுது. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நான் இங்க வந்து என்ன பண்ணியிருக்கேன், பப்ளிக்னு கொடுத்துருக்கேன், டபுள் கொடுத்துருக்கேன், ஆடுன்னு கொடுத்துருக்கேன், திருப்பி ஒரு டேட்டா டைப் சொல்லி அதுக்கு ஒரு பேரும் கொடுத்துருக்கேன். அந்த பேரை வந்து நான் இங்க ரிட்டர்ன்னு போட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிட்டர்ன்றத நான் சொல்றேன். ஸோ இங்க இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா இங்க எங்கேயுமே நான் வந்து 1, 2ன்னு நான் சொல்லவே இல்ல. நான் கேட்கிற மாதிரி 1 + 2ன்னு நான் சொல்லல. ஆனா நான் இங்க வந்து வெறும் லெட்டரா தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலா எப்படி இந்த 1, 2லாம் வரப்போகுது, எப்படி இதோட லிங்க் ஆக போகுது, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ இப்போதைக்கு அதை பத்தி குழம்பாம, இங்க ஒரு ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ள ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்றதை மட்டும் புரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ
ஏன் ரிட்டர்ன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு ரிட்டர்ன் தரக்கூடிய ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்க என்ன டேட்டா டைப் தரீங்களோ அந்த டேட்டா டைப்பை நீங்க ரிட்டர்னா தரணும். தராம நீங்க வெறும் எக்ஸ் பிளஸ் ஒய் மட்டும் எழுதுனீங்கன்னா எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ அதனாலதான் ரிட்டர்ன்னு சொல்லணும். நான் வந்து இந்த வேல்யூவை தான் ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம். லெட்ஸ் சே நீங்க நீங்க ஒரு 10 லைன் கூட எழுதிக்கலாம். இன்ட் ஏ கமா பி கடைசியா ஒரு இது நான் டபுள்னு எழுதுறேன், குழப்பம் வேணாம், 2 3 டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ண வேணாம். ஸோ இது என்ன டபுள்னா என்ன இன்ட்டுனா என்னன்றத நீங்க போய் தேடி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சிஎஸ்ல. ஸோ லெட்ஸ் நான் வந்து இங்க ஏ பி பிளஸ் இப்படி எழுதுனாலும் எதுக்குமே அசைன் பண்ணல. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாம், சி இஸ் ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாம், இல்லை ஒன்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க இந்த மாதிரி எதா ஒன்னாலும் இது உள்ள எழுதிக்கலாம். ஆனா எழுதிட்டு ரிட்டர்ன்னு கொடுக்கலாம் எரர் வரும். என்னன்னு போய் பார்த்தா இதுல ரிட்டர்ன் வேல்யூ இல்லை அப்படின்னு வரும். ஸோ ரிட்டர்ன் கொடுத்து நான் எக்ஸ் பிளஸ் ஒய் தான் தரணுமா அப்படின்னா இல்ல, நீங்க ரிட்டர்ன்னு கொடுத்து வெறும் 10 12 நம்பரை கூட எழுதலாம். ஆனா என்னன்னா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது எப்பயுமே அது 12 தான் ரிட்டர்ன் வரும். ஸோ என்னடா ஃபங்க்ஷனை யூஸ் பண்றது, என்னடா சொல்ல வர அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்தா தான் புரியும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், என்ன கோடு இருந்ததோ நான் அதை அப்படியே வச்சிடுறேன். ஸோ நீ அந்த 12 கூட இல்லை, ஏன்னு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன வரும்னா எப்பயுமே இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் போதெல்லாம் 3ன்றது தான் ரிசல்ட்டா வரும். கரெக்டா? ஸோ இதை லைவா பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்ட்டு. நான் இந்த கோடை எதையுமே வந்து தூக்கல, அப்படியே வச்சிடுறேன். நம்ம கோடை தூக்க வேணாம் அப்படின்னா நம்ம இங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு 2 லைன் அடிச்சீங்கன்னா ஏன்னா மேல ரெக்கார்டிங் பார் போகுது, அதனால என்னால அந்த கமெண்ட் எடுக்க முடியல. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா 2 பார் அடிக்கலாம், அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ கமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த லைன் இந்த கோடு வந்து இந்த ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனும் இல்லை. இது வந்து ஒரு சும்மா ஒரு உங்க ரெஃபரன்ஸுக்கு நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோடுல கமெண்ட் எழுதுறது நிறைய விஷயம் இருக்கு. அது போக போக நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு கோடு எழுதுறோம்னா அது நம்மளோட முடிவு பொறுத்து இல்லை, அதை வேற யாராவது வந்து பார்ப்பாங்க, இல்லை உங்க டீம் லீடர் பார்ப்பாங்க, யாராவது ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுவாங்க, இல்லை நீங்களே ஒரு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு அந்த கோடை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியணும். ஸோ அந்த மாதிரி புரியணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இது என்ன, ஏன் இதை எழுதுனேன் எல்லாத்தையுமே நீங்க வந்து அழகா இந்த மாதிரி கமெண்ட்ல எழுதி வைக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல வந்து நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் யூஸ்டு டு யூஸ்டு ஃபார் ஆட் டூ நம்பர், என்ன உங்களுக்கு அது தோணுதோ இந்த மாதிரி நான் எழுதி வச்சா ஃபியூச்சர்ல வந்து ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு தோணுது, இந்த மாதிரி 2 கோடு போட்டு நீங்க எழுதலாம். ஓகேவா? ஸோ என்னவோ இருக்கிறது இருக்கட்டும். நம்ம இதை எப்படி இப்போ இது வரைக்கும் கிரியேட் பண்ணோம்ல, ஒரு சிஎஸ் ஃபைலு டாட் சிஎஸ் ஃபைலு நேம் ஸ்பேஸு கிளாஸு ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னோம்ல, இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் பாருங்க ஒரு ஃபார்மு, இந்த ஃபார்முக்கும் அதுக்கும் எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம் இப்போ.